அபிராமி. நானும் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன். ஆனா நீங்க சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இப்போ அதே தான் சொல்றேன். ஏன்னா அதான் நிஜம். நீங்க சொல்ற கலெக்டர் அம்மாவை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது. அவளை நான் நேர்ல கூட பார்த்ததில்ல. Stop it. Will you stop it? நீங்க தான் கலெக்டரை கொல்ல முயற்சி பண்ணீங்கன்னு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு சீனியர் மோஸ்ட் கவர்மெண்ட் ஆபீசரை ரொம்ப போல்டா 2 தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம மும்பைல இருந்து வந்த ஒரு பயங்கரமான கேங்ஸ்டரை ரொம்ப சாதாரணமா கொலையும் செஞ்சிருக்கீங்க. இல்ல, பை தி வே, அதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. ஐயோ, ஆமா, நீங்க யாரு? ஏன் இதெல்லாம் செஞ்சீங்க? உங்களை பார்க்கும்போது பக்கா ட்ரெடிஷனல் ஐயராத்து பொண்ணு மாதிரி இருக்கீங்க. உங்க உருவத்துக்கும் நீங்க செஞ்ச காரியத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சூப்பர் வேஷம். யார பார்த்து வேஷம் போடுறதா சொல்றேன்? நான் ஆச்சாரமான ஐயராத்து பொண்ணு, மேல் மாளிகை வம்சத்து மாட்டு பொண்ணு. கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திருநகர்ல போய் கேளுங்கோ, என்னை பத்தி சொல்லுவா. ஐயோ, சாரி மாமி, மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன். நீங்க மேல மாளிகை வம்சத்து மாட்டு பொண்ணாவே இருங்கோ. ஆனா இந்த கொலையை ஏன் செஞ்ச? நான் எத்தனை தரம் சொல்றது, இந்த கொலையை நான் செய்யல செய்யல செய்யல. இந்த பாருமா, செஞ்ச குற்றத்தை ஒத்துப்பேன் தான் இவ்வளவு நேரம் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த நம்பிக்கையை நீ பயன்படுத்திக்கல. எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே இப்படி பொறுமையா பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காத. அடி உதையோட தான் விசாரணையே ஆரம்பிப்பாங்க. ஏன்டா போலீஸ் கிட்ட போய் சொன்னோன்னு மனசு கஷ்டப்படுற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க எந்த முறையில விசாரிச்சாலும் சரி, என்னோட பதில் இதுதான். போலீஸோட ட்ரீட்மெண்ட்டை நீ அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டனா கூடி சீக்கிரமே அதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். நான் எந்த கொலையும் செய்யல. எந்த கொலையும் செய்யல. எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்பாடா
சொன்னபடி எல்லாம் பண்ணியாச்சு. மாஸ்கை மாட்டியாச்சு. ட்ரிப்ஸு, இன்ஜெக்ஷன் எல்லாம் ஓகே. நாளைக்கு டாக்டர் வந்துட்டார்னா அவர் பொறுப்பு. பாவம் நந்தாக்கு அங்கே என்ன பண்ணுதோ. இவங்கள பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. மேடம், இனிமே உங்களுக்கு எல்லாமே நான் தான். எது வேணாலும் கூச்சப்படாமல் கேளுங்க. அக்கா உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு பசிக்குதே, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ட்ரிப்ஸ் இருக்கு. ஓ ஓகே. என்னால நம்பவே முடியல மிஸ்டர் ரவிசங்கர். மேடத்தோட பிபி, பல்ஸ், ஹார்ட் பீட் எல்லாமே முன்ன விட பெட்டராகவே இருக்கு. கான்ஷியஸ்னஸ் இல்லைங்கிற பிரச்சனையை தவிர ஹெல்த் கண்டிஷன்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. என்னவோ தெரியல, ஸ்கேன் சென்டர் போயிட்டு வந்ததுல இருந்து மேடத்தோட கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அட போங்க டாக்டர், நாங்களே ரொம்ப பயந்து போயிருக்கோம். நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்பி விடாதீங்க. நான் சொன்னதை கேட்டு சந்தோஷப்படாம ஏமா டென்ஷன் ஆவறீங்க? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? ஸ்கேன் சென்டர்ல நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? கேள்விப்பட்டம்மா, ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஹாஸ்பிட்டலை விட்டு சரண்யாவை வெளியில அனுப்பி வச்சது பெரிய தப்பு. அதான் கொலகாரிக்கு வசதியா போயிடுச்சு. என் மருமகளை கொல்றதுக்கு அவ ஏன் இப்படி துடிக்கிறான்னு தெரியல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல இந்த வாட்டி என் மருமக தப்பிச்சிட்ட. இவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நான் உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டேன். அம்மா, சரண்யா தான் பத்திரமா திரும்பி வந்துட்டாளே, அப்புறம் எதுக்காக இந்த விஷயத்தை பெருசாக்குற? நீ சும்மா இருடா. நியாயமா பார்த்தா நீ தான் பொண்டாட்டிக்காக சண்டை போட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன சமாதானப்படுத்துற? அம்மா ப்ளீஸ், உன் புலம்பல் எல்லாம் வீட்டுல வச்சுக்கோ, இங்க வேண்டாம். சாரி டாக்டர், சரண்யா மேல இருக்கிற பாசத்தினால அம்மா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க. இட்ஸ் ஓகே சிஸ்டர். மேடத்துக்கு ட்ரிப்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர், எஸ், ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சா? ஸ்கேன் ரிப்போர்ட் இன்னைக்கு ஈவினிங் குள்ள வந்துரும். வந்த பிறகு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஓகே வரேங்க. ஓகே. என்ன செய்ய போற? பல்ஸ் பார்க்கணும் மேடம். போதும், நீ ஒழுங்கா பார்த்திருந்தா இந்நேரம் என் மருமகளுக்கு குணமா இருந்திருக்கும். சும்மா பல்ஸ் பார்க்கறேன்னு பார்த்து எதையாவது ஒன்று எழுதி வைக்க வேண்டியது. சரி இதை கூட நான் இங்க வைக்கிறேன். போய் எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வா. நீ அங்கேயே நில்லே, நான் வரேன். போகும்னு பார்த்தா நல்லா இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் தான். டேய் ரவி, வீட்டுக்கு போலாமா? டேய் ரவி, என்னடா கூட்டது கூட தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்க? அப்படி என்ன யோசனை? அபிராமியை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. அவ யாரு, இவ்வளவு நாள் எங்க இருந்தா, அவ பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு தான் நான் சில விஷயங்களை பிளான் பண்ணி ஆகணும். நான் எல்லாம் உனக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். என்னமா சொல்ற?
சரண்யா என் அண்ணன் பொண்ணுதான். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அபிராமியால அவளுக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவ வீட்டுக்கு வர போறதில்ல, வரவும் விட மாட்டேன். இவ கதை இங்கேயே முடியணும், சொத்து நம்ம கைக்கு வந்துடணும். அப்புறமா உனக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரி பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். என்ன சொல்றடா? உள்ள இருந்தப்போ சரண்யா சரண்யான்னு அப்படி உருகுன. வெளியில வந்ததும் உன் வாய்ஸே மாறி போச்சேம்மா. திடீர்னு ஏன் இந்த முடிவுக்கு வந்த? இது ரொம்ப நாளாவே நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம் தான்டா. இத சொல்றதுக்கு இப்பதான் சந்தர்ப்பம் வந்திருக்கு. சரண்யா தான் ஆயுள் பூரா உனக்கு மனைவியாவும் எனக்கு மருமகளா வரணும்னு நாம என்ன வரமா வாங்கிட்டு வந்திருக்கோம். சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறி போகணும்டா. அதுதான் சாணக்கியத்தனம். புரியுதா? ஆனா அதெல்லாம் அவ்வளவு சுலபமா முடியும்னு நினைக்கிறியா? முடியும்டா. நம்ம மேல எந்த சந்தேகமும் வராம அந்த வேலையை நான் முடிச்சு காட்டுறேன்டா. அம்மா, எல்லாரும் வளர வளரதான் கிரிமினலா வளருவாங்க. ஆனா நீ பிறக்கும் போதே கிரிமினலா பிறந்திருக்கமா? ஏன் கேவி நீ மெய்யாலுமா சொல்ற? ஆமாண்டி, எங்க கண்ணு முன்னாலேயே அந்த போலீஸ்காரங்க அந்த அபிராமிய தர 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 தரன்னு இஷ்டக்கிட்டே போனாங்க. நானும் வேலுவும் அவங்க கையில எவ்வளவோ சொல்லி பாத்தீங்கன்னோம், அவங்க காதலியே போட்டுக்கலடி. பாவண்டி அந்த அபிராமி, அத நினைச்சாலே மனசு கொதிக்குது. இன்னும் என்ன கஷ்டம்லாம் அனுபவிக்கணுமோ தெரியலையே. ஐயா கேவி, இப்ப நீ என்னத்துக்கு அழுதுனுக்குற? நீ அழுவதனால அபிராமி அக்காவோட தலையெழுத்து மாறவா போத? ஆமா கேவி, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிரியவே இல்ல. அபிராமி அக்காவோட பையில எப்படி அந்த துப்பாக்கி வந்துச்சு? அதாண்டி எங்களுக்கும் பிரியல. யாரு மாய மந்திரம் பண்ணி அபிராமி பையில அந்த துப்பாக்கிய போட்டுக்கினாங்கன்னு தெரியல. உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அத்த, ஆனா அந்த துப்பாக்கி அந்த பைக்குள்ள எப்படி வந்ததுன்னு அபிராமி அக்காவுக்கு நல்லாவே தெரியும். ஆமா அத்த, ஒரு தப்பா எங்க அண்ணத்த வாய்க்குள்ள துப்பாக்கி வச்சு மிரட்டிச்சு இந்த அபிராமி அக்கான்னு மூட்டாண்ட வந்து சண்டை போட்டல, அப்ப கூட நீ நம்பலையே. இப்ப பாத்தியா நஜான் ஆயிடுச்சு. அந்த அபிராமி அக்காக்கு துப்பாக்கி பிடிக்கிறது ஒண்ணு புது விஷயம் இல்ல. பயமுட கஸ்மாலா, அண்ணன் ஒரு குடிகாரன், வேலை வெட்டி இல்லாத வேறும் பையா. அவன் இன்னத்தையும் சொல்லிக்கினானா நீங்க கேட்டீங்க வந்து என்னென்ன உளறினா? எங்கதோ அந்த அபிராமியை நம்பியா எங்க அண்ணத்தை நம்ப மாட்டியாமா? இந்த பாரு கேவி, எனக்கு இன்னுமா அந்த அபிராமி அக்கா மேல்தான் டவுட்டா கீது. அந்த கலெக்டரை கொல்லணும்னு கணக்கு பண்ணின்னு தான் நம்ம வீட்டுக்குள்ளார வந்து டேரா போட்டு குந்தின்னு இருந்தது. ஏய் வாய கழுவுடி. அந்த அபிராமி பொண்ணை பத்தி ஏதாவது பேசுன நான் கழுகி போடும். அந்த அபிராமி தங்கண்டி, பத்திரம் பார்த்து தங்கம். ஆமா, நீ தான் ஒர்சி பாத்தியாக்கோ. இப்பதான் தெரிஞ்சு போச்ச அபிராமி அக்கா தங்கமா இல்ல தகரமான்னு. இத்தனை நாளா நம்ம வீட்டுக்குள்ளார நல்லவங்க மாதிரி நச்சின்னு உக்காந்து இருந்தது. நீங்க தான் அதை நம்பியாம அதை புட்டிங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் கவலையாகுது அத்த. அந்த அம்மாவுக்கு எதுக்கு அடைக்கலம் குத்திங்கன்னு போலீஸ் நம்மள எல்லாரும் பூச்சி உள்ள போட்டுட்டா நாம என்னதான் பண்றது? அடி பாவி, அடி பாவி. நேத்து வரைக்கும் அக்கா அக்கான்னு அன்பு அப்படியே பொழிஞ்ச, ஒரே நாள்ல அந்த நாசமா போற நாக்கு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சா? அடியே, இம்மா நாள் அந்த அபிராமி நம்ம கூட இருந்தால, அவளை பத்தி நீ நல்லா கூட புரிஞ்சுக்கலையா? அவங்கள நீயும் உன் புள்ளியும் தான் அத்தை புரிஞ்சுக்கணும். அத்தை விட்டுட்டு என்ன கரைக்கிட்டு பண்ண பாக்காத. அந்த அம்மா இந்த வீட்டுக்குள்ளார வந்து பண்ண ஒரே நல்ல காரியம் என் புருஷனையும் என்னையும் சேர்த்து வச்சதுதான். அதுக்காக தப்பானவங்க தெரிஞ்சு கூட அவங்கள தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்க என்னால முடியாது. வாய் முடு, வாய் முடு. உன்ன விட்டா எகிரினா போய்கினுக்கிறியா? ஐயா, டேய், இன்னாடா ஆச்சு? அபிராமி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லம்மா, எல்லா ஸ்டேஷன்லயும் ஏறி இறங்கி விசாரிச்சிட்டம்மா. அக்காவை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலம்மா. தெரிஞ்ச மட்டும் போலீஸ்காரங்க சொல்றவ போறானுங்க. ஐயோ, என்ன வேலு, அபிராமியை எங்கடா அடைச்சு வச்சிருப்பாங்க?
ஐயோ நம்ம அபிராமிய ஏதானும் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக்குதுடா. ஐயா இங்க பாரு, ஏதானும் பெரியவங்க கையில சொல்லி அந்த அபிராமிய காப்பாத்துடா. ஏமா ஏமா ஏன் தெரியுமா என்னம்மா நீயே மனச தலை விட்டா அப்புறமா எப்படிமா? அக்காவை சும்மா விசாரிக்கதாம்மா இட்டுன்னு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கம்மா. நீ அதெல்லாம் எதுவும் பயப்படாதம்மா. நான் எப்படியா கஷ்டப்பட்டு இட்டான்னு தர்றேம்மா அக்காவை. யோ நல்லாகுதியா நீ பேசுனுங்கத? சொந்த ஊட பத்தினே தான் பக்கத்து வீடு எரிதேன்னு ஃபீல் பண்ணுங்கற. அந்த அக்கா கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. அவங்களுக்கு அடைக்கலம் குத்திங்கன்னு போலீஸ் நம்ம லாரியை புடிச்சு உள்ள போட்டுட்டா. நம்மள பத்தி ஃபீல் பண்றத விட்டுட்டு அத்தவங்கள பத்தி ஃபீல் பண்ணினுங்கற. அறிவு இருக்குதாடி உனக்குலாம்? என்ன பேசுற? நம்ம வீட்ல இருந்த ஒருத்தர் அவங்கள போலீஸ் சிட்டின்னு போயிருக்க. கொஞ்சமா ஃபீலிங் இருக்காடி உனக்கு? அவங்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அத நினைச்சு பார்த்தாடி நீ? அடே அவன் நினைச்சு பார்க்க மாட்டாடா, அவன் நினைச்சு பார்க்க மாட்டா. இப்ப வள்ளி நம்மள பொறுத்த வரைக்கும் வில்லியா மாறி போட்டா. இந்த வள்ளி ஒண்ணு வில்லி இல்ல, அந்த அபிராமி தான் வில்லி. ஏன் எல்லாரும் சண்டை போடுறீங்க? அது ஒண்ணு இல்ல கண்ணு, ஒண்ணு இல்ல அம்பிகா. அத நான் சொல்றேன், அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. உன் அண்ணிய போலீஸ் இஸ்திரி போல பாடி என்ன சொல்றாங்க? ஏன் நீ போலீஸ் பிடிச்சு போறாங்க சொல்லுங்க. இல்ல கண்ணு, அதுல ஒண்ணு இல்ல கண்ணு. ஒண்ணுலடா செல்லம், ஒண்ணுலடா. நீ பிடிச்சு போறாங்க. அதே ஏதா விசாரிக்கதான் போறாங்க. அறிவு கட்டோட இந்த பார், அந்த பொண்ணாண்ட மத்த விஷயத்தால நாங்க எப்படி சொல்லிக்கிறோமோ பார்த்து சொல்லிக்கிறோம். வாயை மூடிட்டு மீறி பேசுனா கொன்னு குழி தோண்டி போச்சிருவோம். ஜாக்கிரதை.